தாயே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலக அன்னையர் தினமாகிய இன்று நம் அன்னையாம் திரு அவை பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. ஒரு தாய் தன் குழந்தையை இன்று சீரும் சிறப்புமாய் வளர்த்தெடுப்பதை போல ஆண்டவர் இயேசு நல்லாயன் என்ற தாய்மை நிலையில் நிலைத்திருந்து நம்மை எல்லா பராமரிப்பதை இந்நாள் நினைவூட்டுகிறது. நாம் பசியுற்ற போது உணவூட்டியும், நலிவுற்ற போது நம்மை தேற்றியும், துன்ப துயரத்தில் கலக்கமுற்ற போது நம்மை தாங்கியும், வழி தவறி அலையும் போது நம்மை தேடியும் வரும் நம் ஆயனை நம்புகிறோமா? அவரின் குரலுக்கு செவிசாய்க்கிறோமா? அவரின் கொள்கைகளை பின்பற்றுகிறோமா என்ற இக்கேள்விகளை எல்லாம் மனதில் இருத்தி, இவற்றை உணராத தருணங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும், உணர்ந்து செயல்பட்ட தருணங்களுக்கு நன்றி நல்கியும், நமது பங்கியின் கொடிக்கம்பம் அர்ச்சிப்பு விழாவிற்கு வருகை புரிந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் நமது பாசமிகு மேதகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்கள் மற்றும் குருக்கள் அனைவரையும் வரவேற்று அவர்கள் பணி சிறக்க இப்புனித திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைவோம். தாயுள்ளம் கொண்ட நல்லாயனின் அரவணைப்பை பெற்று செல்வோம். ஆண்டவர் படைத்த நாளிலே இந்த அக்கழிப்போம் மகமையிடும் அல்லேலூயா. பாசத்துக்குரிய கங்கை வாசியின் மக்களே, இந்த மங்கள பொங்கிய அருமையான மாலை வேளையிலே நம்முடைய சுராகிய மறைமாடத்தின் முத்தான 3ஆம் ஆயிலாக சிறப்புடன் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்ற மேலும் ஆயர் ஊரானவர்கள் இந்த நாளிலே நம் அனைவருடைய அழைப்பை ஏற்று ஆரோக்கிய அணை நாளத்திற்காக புதிதாக நாம் ஏற்பாடு செய்திருக்கிற கொடிமரத்தில் சென்று கொடியினை ஏற்றி இந்த நாளை புனிதப்படுத்தியிருக்கிறார்கள். தியாக விலையிலே முடிவதற்காக இறை ஆசிரியை பெற்றுத் தொடர்ந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பாசத்துக்கும் மதிப்புக்குரிய மேலது ரோதான அவர்களை
சார்பாக அன்போடு கடவுளை அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். இந்த புனிதமிக்க நாளிலே இந்த திருவிழாவிலே இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கின்ற நம்முடைய பங்கின் மேலாள் பங்கு தந்தை தற்போதைய சூழலா பங்கு பொறியாளர் தந்தை சுஸ்ரீ மைக்கேல் ராஜ் அவர்களே, மேலும் ஆயுடைய செயலர் தந்தை பிரசாந்த் அவர்களே மற்றும் அருகாமை பங்கு கஸ்தாரில் இருக்கின்ற தந்தை சவுந்தரராஜ் அவர்களே, நமது அவர்களே உடைய சார்பாக அன்போடு வரவேற்பட பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களை வாழ்த்து வரவேற்போம். இறை மக்களாகிய ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று யாக வழியிலே நன்றி வழியாக அன்னையின் அருள் வேண்டி நம்முடைய வாழ்வு வளம் பெற அன்னையின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இந்நாள் வாழ்வதற்கு சார்ந்து விட ஆண்டு இயேசு போல நல்ல ஆயனாக வழிகாட்டியாக பிறருக்கு வாயிலாக மீண்டிட ஒரே முறையிலே பங்கேற்போம். தியாக வழியை சிறப்பிக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் பாவங்களை ஏற்று இறைவன் தருகின்ற நிறைவான மன்னிப்பை ஒரே மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏழையில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இன்னவரின் மகிழ்வில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். இதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணி உள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் கட்டளையை பவுலும் பர்னபாவும் நிறைவேற்றியது பற்றியும் அதன் வழியாய் பிற இனத்தவரும் மீட்பு அடைவதை பற்றியும் தூய ஆவியின் துணை கொண்டு அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றியும் அவர்கள் நம்பிக்கையை நிலைத்திருந்து மகிழ்ந்தது பற்றியும் எடுத்துரைக்கும் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்ட இம்முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 14 மற்றும் 43, 52 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருங்கையில் இருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்ற போது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருள்நிலை திரும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர்.
அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இல்லலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டில் இருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியால் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 23. ஆண்டவரின் ஆயுள் எனக்கு குறைவில்லை. இரண்டாம் வாசக முன்னுரை. எண்ணற்ற பெருந்திரளான மக்கள் தொங்கலாடை அணிந்தவர்களாயும் கையில் குருத்தோலை ஏந்தியவர்களாயும் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருப்பதை கண்டதாகவும் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் மாசற்ற இரத்தத்தினால் தூய்மையாகி துன்ப துயர் நீக்க பெற்று மகிழ் உறுவார்கள் என்பதையும் திருத்தூதர் யோவான் தம் திருவெளிப்பாட்டு நூலின் வழியாக எடுத்துரைக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம்.
இரண்டாம் வாசகம். திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருமுத்துக்கள் 9, 14 17 இறுதியாக. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலையை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணையில் முன்னின்று கொண்டு அவரது கோயிலில் அள்ளும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர்கள் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வழிக்கும் நீரூற்று வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைப்பார். இது வாழ்வதோறும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய கெங்கை விலாசம் இறை மக்களே, கொஞ்சம் மைக்கை கூட்டி வைக்க சொல்லுங்க. இந்த மைக்
இன்றைய நாளில் உங்களுடைய நகரிகாத்தான் பங்கில் இருக்கிற இந்த கெங்கை விலாசம் கிராமத்திற்கு வருகை தந்து புதிய கொடிமரத்தை மந்திரித்து வைத்து இத்திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் உலகம் முழுவதும் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய அன்னையர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே என்ற பாடல் தாய்மையினுடைய முக்கியமான இடத்தை சுட்டிக்காட்டுகிறார். எனவே தாய்மார்களுக்கு இணையாக யாரும் இல்லை என்பது யதார்த்தம். எனவே தாய்மை என்பது அன்பின் அடையாளம், தாய்மை என்பது அரவணைப்பின் அடையாளம், தாய்மை என்பது தியாகத்தின் அடையாளம். எனவே இந்த மூன்று முக்கிய மனித பண்புகளின் அடையாளமாக திகழ்கிற அன்னையர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசீரும். இன்னொரு பாடல், தாய் இல்லாமல் எவரும் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். இந்த பாடல் வரிகள் யாருக்கு பொருந்தும்? தாயில்லாமல் யாரும் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, இதுவரைக்கும் சரி. எனக்கொரு தாய் இருக்கிறாள், அவள் என்றும் என்னை காக்கிறாள். நம்முடைய தாய்மார்கள், என்னுடைய தாய் 98 வயது வரைக்கும் இருந்தார்கள். நான் ஆயராக அறிவிக்கப்படுகிற வரைக்கும் இருந்தார்கள். அதற்கு பிறகு கண்ணை மூடிக்கொண்டார்கள். எனவே நம்முடைய தாய்மார்கள் மறைந்து போகிறார்கள். ஆனால் கவிஞன் பாடுகிறான், எனக்கொரு தாய் இருக்கிறாள், என்றும் அவள் என்னை காக்கிறாள். அது அன்னை மரியா, ஆரோக்கிய தாய், உங்களுடைய ஆலயத்தினுடைய பாதுகாவலி, ஆரோக்கிய அன்னை. எனவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்னையை நம்முடைய அன்னையாக கொடுத்து சென்றிருக்கிறார். அதனால்தான் உலகம் முழுவதும் ஒரு பெண்ணை அம்மா என்று அழைக்கிறது என்று சொன்னால் அது அன்னை மரியாவை தான். அன்னை மரியாவினுடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு என்றும் இருக்கிறார். எனவே அன்னை மரியாவினுடைய பிள்ளைகள். எனவே அன்னை மரியாவை தாயாக ஏற்றுக்கொண்டவர்கள் துரதிர்ஷ்டத்திலே சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்று என்னுடைய பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார். தாயின் அன்னை மரியாவின் பிள்ளைகள் அவலமாக சாவதில்லை என்றும் சொல்லுவார். எனவே நம்முடைய அன்னை மரியா ஆரோக்கிய தாய், நமக்காக இருக்கிற தாய், என்றும் இருக்கிற தாய். நம்மை பெற்ற தாய்மார்கள் இந்த உலகை கடந்து செல்லலாம், ஆனால் விண்ணில் இருந்து நமக்கு அன்னையாக இருப்பவர் அந்த ஆரோக்கிய தாய் அன்னை மரியா. நம்முடைய நாட்டினுடைய, நம்முடைய தமிழக கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு வத்திக்கான் முகமாக இருந்தவர் கர்தினால் லூர்துசாமி. கர்தினால் லூர்துசாமி அடிக்கடி சொல்லுவார், அவருடைய துன்ப துயரங்களிலெல்லாம் அவருக்கு ஆறுதலாகவும் அவரை தேற்றுபவராகவும் இருந்தவர் அன்னை மரியா என்று சொல்லுவார். அதனால்தான் அவர் ஒரு கற்புள்ள குருவாகவும் கற்புள்ள ஆயராகவும் கற்புள்ள கர்தினாலாகவும் வாழ முடிந்தது என்று அடிக்கடி என்னிடம் சொல்லுவார். அவருக்கும் எனக்கும் 40 வருடங்கள் வித்தியாசம். இருப்பினும் நான் இளங்குருவாக இருந்த பொழுது அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. அவர் ரோமையில் பல ஆண்டுகள் கர்தினாலாக இருந்தவர். எனவே அன்னை மரியாவுடைய அரவணைப்பை பெற்றவர்களாகிய நாம் கலக்கம் கொள்வதில்லை. ஆரோக்கிய அன்னை நமக்காக வலிந்து பேசுபவராக இருக்கிறார். அம்மா என்பவர் யார்? பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து பிள்ளைக்கு தண்ணீரும் சோறும் கொடுப்பவள். அது அன்னை மரியாவுக்கும் பொருந்தும். நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமலே பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து பிள்ளைகளுக்கு எது வேண்டும் என்று செய்கிற உண்மைய தாயாக இருப்பவர் அன்னை மரியா.
அதனை நாம் விவிலியத்திலேயே பார்க்கிறோம். கானா ஒரு திருமணத்தில் அந்த வீட்டில் திராட்சை ரசம் இல்லாமல் போகிறது. வீட்டிலே எல்லோருடைய முகத்திலும் சோகம் அப்பிக்கொள்கிறது. அவர்கள் யாரும் அன்னை மரியாவிடம் சென்று உம்முடைய மகனிடம் சொல்லி ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அன்னை மரியா அவர்களுடைய தேவையை அறிந்தவராக அவரே ஓடி சென்று தன் மகனிடம் உதவி கேட்கிறார். அவர்தான் அன்னை மரியா. எனவே அத்தகைய அன்னையை நம்முடைய தாயாக கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய துன்ப துயரங்களிலே அல்லது நம்முடைய மாலை வேளைகளிலே நாம் கலக்கம் கொள்ள வேண்டியதில்லை. அன்னை மரியா நம்மை காக்கின்ற அன்னையாக இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் 2 அன்னைமார்களை நாம் நினைவு கூற வேண்டும். நம்மை இந்த உலகிலே பெற்றெடுத்த அன்னை. ஏனென்றால் தாயின்றி எவருமே பிறந்ததில்லை. எனவே அந்த தாயினுடைய அன்பையும் அந்த அன்னையினுடைய தாயினுடைய பாசத்தையும் அந்த அன்னையினுடைய தியாகத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒவ்வொரு நபரும் தன்னுடைய தாயினுடைய அன்பையும் பாசத்தையும் தியாகத்தையும் நினைவு கூறுகிறார்களோ, எந்த அளவிற்கு நினைவு கூறுகிறார்களோ அந்த அளவிற்குத்தான் அவர்கள் மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருக்க முடியும். எனவே என்னுடைய அன்னையினுடைய அன்பையும் தியாகத்தையும் பாசத்தையும் நான் அடிக்கடி நினைவு கூறுவது உண்டு. ஒரு உதாரணம், நான் படிக்கிற பொழுது தேவழைத்தலுக்கு போகலாம் என்று முடிவு செய்த பிறகு என்னுடைய அம்மாவிடம் சொன்னேன். அங்கே சகோதரர்கள் இருந்தார்கள், திருஇருதய சபை சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் என்னிடம் ரொம்ப அழகாக பழகுவார்கள். எனவே நான் சகோதரனாக போகலாம் என்று சொல்லி என்னுடைய அம்மாவிடம் வந்து சொன்னேன். அம்மா, நான் ஜெபம் செய்துவிட்டு சொல்லுகிறேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு மறுநாள் சொன்னார்கள், நீ தேவ அழைத்தலுக்கு போவதாக இருந்தால் குருவாக போ, சகோதரராக போறதா இருந்தால் வீட்டிலே இருந்து விடு என்று சொன்னார்கள். அன்றைக்கு என்னுடைய தாய் சொன்னதை நினைக்கிறேன். சாதாரண நிறைய படிக்காதவர்கள், ஆனால் ஞானம் நிறைந்த ஒரு தாய். எனவே அன்றைக்கு நான் சரி, நீ விரும்புகிறபடி என்ன தேவழைத்தல் தானே, எல்லாம் ஒன்று தானே, போ என்று சொல்லியிருந்தால் இன்று நான் ஆயராக இருக்க மாட்டேன், ஒருவேளை நல்ல சகோதரராக இருந்திருப்பேன். எனவே இந்த தாய்மையினுடைய அறிவும் அவர்களுடைய பாசமும் அதனுடைய அவர்கள் கொண்ட தியாகமும் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறார். எனவே இப்படி நம்முடைய தாயினுடைய, நம்ம ஈன்றெடுத்த தாயினுடைய அன்பையும் பாசத்தையும் தியாகத்தையும் நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டும். இந்த இப்பொழுது இருக்கிற அளவிற்கு வசதிகள் வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் எப்படி நம்முடைய தாய்மார்கள் நமக்கு அன்பை பாசத்தை தியாகத்தை கொடுத்தார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். அதே வேளையில் நம்முடைய விண்ணக தாய் தொடர்ந்து நாம் விண்ணகம் செல்கிற வரைக்கும் நம்மோடு பயணிக்கிற அன்னையாக இருக்கிறார். குறிப்பாக ஆரோக்கிய அன்னை. அந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு ஆரோக்கியத்தை தருபவர். நம்முடைய உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம், இப்படி 3 வகை ஆரோக்கியங்களையும் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறவர் அன்னை மரியா. எனவே இந்த அன்னையர் தினத்தில் நம்முடைய சொந்த அன்னையரையும் நம்முடைய விண்ணக அன்னையையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இரண்டாவதாக, கங்கை விலாசம் என்ற இந்த கிராமத்தில் இவ்வளவு பெரிய கோயில், பக்கத்திலே பெரிய பள்ளிக்கூடம் என்று எண்ணுகிறேன், பெரிய வளாகம். இங்கே சில பொருட்கள் கடவுளுடைய அடையாளங்களாக இருக்கின்றன. அதில் முதல் அடையாளம் ஆலயம். எனவே இவ்வளவு ஒரு நல்ல ஆலயத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு அடுத்த கடவுளுடைய அடையாளம் என்ன என்றால் கோயில் மணி. கோயில் மணி கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறார். இந்த கோவில் என்பது என்ன? கடவுளுடைய இல்லம். கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற கோவில். எனவே அந்த கோவிலுக்கு நாம் அடிக்கடி வர வேண்டும். அந்த கோவிலில் காலை மாலை ஜெபங்கள் சொல்லப்பட வேண்டும். கடவுளை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். எனவே கடவுளுடைய முதல் அடையாளம் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கோவில். அந்த கோவில் எப்பொழுதாவது ஒரு முறை பங்குத்தந்தை வருகிற பொழுது திறக்கப்பட்டு பூசை வைக்கப்படுவதோடு நின்றுவிடக்கூடாது. காலை மாலை ஜெபங்கள் சொல்லப்பட வேண்டும். காலை மாலை ஜெபத்தையும் கோயில்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது.
பிள்ளைகள் வர வேண்டும், பெரியவர்கள் வர வேண்டும். எனவே அப்படி காலை மாலை ஜெபம் செபிக்கப்பட வேண்டும். அவ்வாறு கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக கோவில் மணி. கோவில் மணி எதற்காக ஒலிக்கிறது? கண்ணதாசனுடைய பாடல் ஒரு அழகான பாடல், ஆலய மணி ஓசை, அந்த கிழட்டு கிழவனின் குரல் என்றெல்லாம் அழகாக அவர் பாடுவார். எனவே தந்தை கடவுள் நம்மை அழைக்கிறார், அவரை நோக்கி அழைக்கிறார். எனவே இப்படி ஆலயத்தை நோக்கி அழைப்பதுதான் இந்த ஆலய மணி. இன்னொரு முக்கிய அடையாளம், ஆண்டுக்கு ஒரு முறை என்றாலும் நாம் திருவிழாவிற்கு கொடியேற்றுகிற கொடிமரம். இந்த கொடிமரத்தை பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்து புதிய கொடிமரத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இது சார்பாக 2-3 முறை என்னை வந்து கிராமத்து பெரியவர்கள் சந்தித்திருக்கிறீர்கள். எனவே இப்படி இந்த ஒரு புதிய அடையாளத்தையும் உருவாக்கி இருக்கிறீர்கள். இது எதனை காட்டுகிறது என்றால், புதிதாக நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய இறை நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றுதான் அர்த்தமாகிறார். எனவே தான் இப்பேற்பட்ட அடையாளங்கள் நமக்கு தேவை. எனவே இந்த கொடிமரத்தை உருவாக்குவதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக, இன்று நாம் கொண்டாடுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தனிப்பெரும் பெயர் நல்ல ஆயன். உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவை நல்ல ஆயன் என்று கொண்டாடுகிறது. குட் ஷெப்பர்ட். சில பேருக்கு குட் ஷெப்பர்ட் பள்ளிகள் தெரியும், கல்லூரிகள் தெரியும். ஆனால் இயேசு நல்ல ஆயன். இன்றைய தியான பாடல் அழகாக பாடகர்கள் பாடியது, ஆண்டவர் என் நல்ல ஆயன், எனக்கு என்ன குறை, பசும்புல் மேய்ச்சலுக்கு அவர் என்னை அழைத்து செல்லுகிறார், அவர் நல்ல நீர்நிலைகளுக்கு என்னை கூட்டி செல்கிறார், எனவே எனக்கு பயம் இல்லை. எனவே கடவுள் நல்ல ஆயன். அந்த நல்ல ஆயன் அவர் நமக்காக இருக்கிறார். அவர் இருக்கிற பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனவே கடவுள் தான் நல்ல ஆயன். நல்ல ஆயன் என்பவர் என்ன? தன்னுடைய மக்களுக்கு உணவு கொடுப்பவர், தண்ணீர் கொடுப்பவர், நல்ல காற்று கொடுப்பவர், வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் கொடுப்பவர். ஒன்று, இன்றைக்கு பைபிள் அடிப்படையிலே இயேசுவை ஆயர் என்று சொல்லுகிறார். அரசியல் அடிப்படையிலே அவர் ஒரு தலைவர், முதல்வர், அதிபர், ஜனாதிபதி. எப்படி என்றால் அவர்களுடைய கடமை என்ன? தன்னுடைய மக்களுக்கு நல்லதை கொடுப்பது, தீயவை தவிர்ப்பது. எனவே தீயவை மக்களை தீயவை தாக்குகிற பொழுது அவர்களிடமிருந்து அவர்களை தடுப்பது. இந்த நல்ல ஆயன் பைபிளில் திரும்ப திரும்ப வருகிறது. அவர் ஏன் முன்னே செல்கிறார்? நம்ம ஊர்ல தான் ஆட்டை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி ஆட்டை ஓட்டுறவர் ஓட்டிக்கிட்டு போவார். ஆனால் இஸ்ராயல் நாட்டில் ஆயன் முன்னே செல்வார். ஆடுகள் ஆயனுடைய குரலுக்கு சொல்லும், வா 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 வான்னு சொன்ன உடனே அது வந்து கொண்டே இருக்கும். 100 ஆடுகள், எந்த ஆடும் பெரும்பாலும் சிதறி போவதில்லை. ஏன் இந்த ஆயன் முன்னே செல்கிறான்? அதான் மிக முக்கியம். இஸ்ராயல் நாட்டிலே அங்கே நிறைய ஓநாய்கள் இருக்கும், ஆடுகளை தாக்குகிற ஓநாய்கள் இருக்கும். அந்த ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்கு முன் வந்து பல ஆடுகளை கவ்விக்கொண்டு போகிற அபாயம் இருந்தது. எனவேதான் தன்னுடைய தடியோடும் கோலோடும் ஆயன் முன்னே சென்று கொண்டிருப்பான். ஆடுகள் பாதுகாப்பாக பின்னுக்கு வரும். இதுதான் ஒரு தலைவனுடைய பண்பு. தலைவன் முன்னே செல்ல வேண்டும். தலைவன் முன்னே செல்லுகிற பொழுது ஆடுகள் அவர்களுடைய மக்கள் பாதுகாப்பாக வருவார்கள். மோசேயை நாம் பார்த்திருக்கிறோம், படங்களிலே பார்த்திருக்கிறோம். மோசே எகிப்திலிருந்து தன்னுடைய மக்களை விடுவித்து பார்வோனுடைய அடிமைத்தளத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த பொழுது அவர் முன்னே சென்றார். செங்கடல் பெருசா படுத்து கிடக்கிறது. கடவுள் சொல்லுகிறார், உன் கோலை நீட்டு. கோலை நீட்டுகிறார். கடல் 2ஆக பிளக்கிறது. இடையில் கட்டாந்திரை ஆகிறது.
கடல் இரண்டு பக்கமும் சுவராக நின்று விடுகிறார். அவருடைய மக்கள் எல்லாம் செல்கிறார்கள். அதற்கு முன் மோசே செல்லுகிறார். மோசே சென்று மக்களை கடலுக்கு அப்பால் கொண்டு வந்த பிறகு திரும்பி பார்க்கிறார். ஏரோதியர்கள் படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடலுடைய பாதியிலே நிற்கிறார்கள். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், திரும்பி உன் கோலை நீட்டு. அவர் கோலை நீட்டினவுடன் சுவராக நின்ற இரண்டு பக்கத்து கடலும் சேர்ந்து விடுகிறது. ஏரோதியர்கள் பகைவர்கள் கடலிலே அமிழ்த்தப்பட்டார்கள். இதுதான் ஒரு ஆயனுடைய பண்பு, ஒரு தலைவனுடைய பண்பு. ஆண்டவர் இயேசு அத்தகைய தலைவனாக இருக்கிறார். அவர் ஓநாய்கள் மட்டுமல்ல, சிங்கம், புலி, கரடி போன்ற விலங்குகள் வந்தாலும் சில சமயங்களிலே அந்த விலங்குகள் ஆயனை காயப்படுத்தும், ஆயனை சில சமயங்கள் கொன்று ஓட போடும். ஆனால் ஆடுகள் பாதுகாக்கப்படும். இப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் நல்ல ஆயன், ஆடுகளுக்காக உயிரை கொடுத்தார். யோவான் நற்செய்தி 10:10 நீங்கள் வாழ்வு பெறவும் அதனை மிகுதியாக பெற்றுக்கொள்ளவும் நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். எனவே இப்படி தன்னுடைய ஆடுகளுக்கு முன் சென்றவர், ஆடுகளை காப்பாற்றுகிறவர், அவர்களை எப்பொழுதுக்கும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த நல்ல ஆயர்கள், நல்ல ஆயர்கள், நல்ல தலைவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மந்தைக்காக வாழ்பவர்கள், தங்கள் மந்தைக்கு முன் செல்பவர்கள், பசும்புல் வெளியை காட்டுபவர்கள், எதிரிகளை தாக்கி நிறுத்தி தன்னுடைய மந்தையை காப்பாற்றுகிறவர்கள். இதனைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். நல்ல ஆயன் படம் பார்த்திருக்கீங்களா? நல்ல ஆயன் படம் யாராவது? நல்ல ஆயன் என்ன செய்வார்னா, அவர் கையில கோல் இருக்கும், தோல்ல ஆடு இருக்கும். எனவே எந்த ஆட்டை தூக்கிட்டு போவாரு? ஆட்டு குட்டிய, நடக்க முடியாத குட்டி ஆடுகள் இருக்குமேல, அதுகளை அல்லது காயப்பட்ட ஆடுகளை தூக்கி செல்வார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மில் நல்ல உடல் சுகத்தோடு இருப்பவர்கள் அவருக்கு நடந்து செல்லலாம். யாரெல்லாம் நடக்க முடியாதவர்கள், காயப்பட்டவர்கள் அல்லது இளம் ஆடுகள் இருக்கின்றனவோ அவர்களை அவர் தூக்கி செல்கிறார். ஒரு தாய் தன்னுடைய மகன் 10ஆம் கிளாஸ் படித்த பையன், அவனுக்கிட்ட அவன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போவான். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து டெலிவிஷனை போட்டு, இப்போ தான் எல்லாம் செல்லு வர்றதுக்கு முன்னாடி டெலிவிஷனை போட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ கேட்டால், உன்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு எது அப்படின்னு கேட்டான். இப்போ யோசித்தான், தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து தொலைக்காட்சியில் அவ்வளவு அழகான படங்கள், அழகான வண்ணங்கள், அழகான நாடுகள், இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லை? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை இந்த கண்கள் தருகின்றன. எனவே அவன் சொன்னான், இந்த கண்கள் தான் என்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு என்று சொன்னான். அவன் படித்து முடித்து ஒரு உலக கால்பந்தாட்டு வீரனாக மாறினான். அப்போது அவன் லீவுக்கு வந்திருந்த போது அவனுக்கிட்ட கேட்ட, அம்மா உன்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு எது அப்படின்னா, அவன் யோசித்தான், உலகம் முழுவதும் எனக்கு புகழை கொண்டு வந்து கொடுத்திருப்பது என்னுடைய கால்கள். எனவே கால்கள் தான் என்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு அப்படின்னு சொன்னான். அப்புறம் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும்போது அம்மா கேட்டா, உன்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு எது? யோசிச்சு பார்த்தான், மனைவியை ஆற தழுவி அவளுக்கு அன்பு கொடுக்கிறமே இந்த கரங்கள், அந்த கரங்கள் தான் சிறந்த உறுப்பு என்று சொன்னான். சரி, இன்னும் 10 வருஷம் போகிறது. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அப்போ கேட்கிறா, இவனும்
20 வயசு பிள்ளைக்கு அப்பாவாயிட்டான். அப்போ கேட்குறா, உன்னுடைய உறுப்புகளில் சிறந்த உறுப்பு எது? அப்போ கேட்டான், அம்மா திரும்பி திரும்பி ஒரே கேள்வியை கேட்டு என்னை நீ சித்திரவதை பண்ணுறிய, நீ பதிலை சொல்லி, எது ஒரு மனிதரின் உறுப்புகளில் சிறந்த உறுப்பு? அவள் சொன்னாள், பிறருடைய சுமைகளை எந்த தோள் சுமக்கிறதோ அந்த தோல் தான் சிறந்த உறுப்பு. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தோல் இந்த மனித குலத்தினுடைய சுமைகளை சுமக்கின்ற தோளாக இருக்கிறார். அப்படித்தான் அவர் நல்ல ஆயனாக இருக்கிறார். அந்த நல்ல ஆயனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பிறருடைய சுமைகளை சுமக்க வேண்டும். நாம் யாருடைய சுமைகளை, பிறருடைய சுமைகளை எப்பொழுது சுமக்கிறோமோ அப்பொழுது நல்ல ஆயன்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எப்போவாவது ஃபோன் பண்ணுறவங்க அடித்து எனக்கு சொன்னாங்க, இன்றைக்கி வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இல்லை, இன்றைக்கி என்னுடைய திருநாள் இல்லை, நானும் அம்மாவும் இல்லை, அன்னையர் வாழ்த்து எனக்கு சொல்ல முடியாது. அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் ஆயர் தானே தமிழில் சொல்கிறோம், பிஷப்பை ஆயர், நீங்கள் ஒரு நல்ல ஆயர், அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் என்று ஒரு கான்வென்ட் சகோதரிகள் என்றும் சொன்னார்கள். அதுதான் ஒரு நல்ல ஆயனி என்பவர் பிறருடைய சுமைகளை சுமப்பவர். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய சுமைகளை சுமப்பதற்காகத்தான் கடவுள் என்னை நியமித்திருக்கிறார். குடும்ப தலைவர்கள் குடும்பத்தினுடைய சுமைகளை சுமப்பதற்காக உங்களை கடவுள் படைத்திருக்கிறார். குடும்ப தலைவிகள் குடும்பத்தினுடைய சுமையை சுமப்பதற்காக கடவுள் அழைத்திருக்கிறார். எனவே சுமை சுமக்கிற பொழுது நாம் பிதற்றக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, அழக்கூடாது. ஐயையோ இந்த குடும்பத்துக்காக நான் சாகுறனே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதற்கு மாறாக சுமைகளை சுகமாக சுமக்க வேண்டும். என்னுடைய பேராசிரியர் ஒய்யிராஜ் ஒரு அழகான நூல் எழுதியிருந்தார், சுகமான சுமைகள். பிறருடைய சுமைகளை நாம் அவர்களுக்கு நன்மை பயக்கிறது என்பதற்காக சுமக்கிற பொழுது நமக்கு அவை சுகமான சுமைகளாக மாறுகின்றன. அதை விடுத்து ஐயோ இது ஒரு சுமை என்று நினைத்தால் அது அதிகமாக கணக்கும். ஒரு 12 வயது சிறுமி, 10 வயது நொண்டி சகோதரன், அவன் நொண்டி, அவனை ஒவ்வொரு நாளும் 10 கிலோமீட்டர் தோளிலே தூக்கி கொண்டு பள்ளிக்கு போவாளாம். அப்பொழுது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடம் இருந்த ஊரில் இருந்த ஒரு ஆசிரியர் இவள் மேல் பரிதாபப்பட்டு சொன்னாராம், பாவம்மா, தினமும் நீ இந்த சுமையை தூக்கி சுமக்கிற அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னார், சுமையா? எஸ் தம்பி என்று சொன்னாராம். சுமை என்று நினைத்தால் அது சுமை, தம்பி சகோதரன் என்று நினைக்கிற பொழுது அது சுமையாக இல்லை, அது சுகமான சுமையாக மாறுகிறார். எனவே தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுமைகளை நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய கிராமத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய நாட்டிற்காக என்று நாம் மகிழ்ச்சியோடு இந்த சுமைகளை சுமக்க வேண்டும். அப்படி நாம் நம்முடைய வாழ்வின் பல்வேறு சூழல்களில் நாம் சுமக்க வேண்டிய சுமைகளை அந்த நல்லாயன் கிறிஸ்துவினுடைய பாணியிலே அவருடைய பின்னால் நாம் மகிழ்ச்சியோடு நிறைவோடு சுமக்கவும் அதன் காரணமாக பிறர் வாழ்வு பெறவும் வேண்டும். அத்தகைய தியாக மனத்தை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இயேசுவை உணர்வியாய் நம்புகிறேன்.
தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றான். உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவான். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவாவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்த்தை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெறும் பொருட்டும் உலகிற்கு வந்தேன் என்று சொல்லிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனுடைய தந்தையாம் இறைவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் சமர்ப்பிப்போம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, திரு அவை என்னும் மந்தையை இம்மண்ணுலகில் நேரிய வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கும் நல் ஆயர்களாகிய எமது திரு அவை பணியாளர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் உம்மை பிரதிபலித்து வாழவும், நலிவுற்ற திரு அவை மந்தையினை வளர்த்தெடுக்கவும், தடையாய் வரும் இன்னல்களை மன உறுதியோடு எதிர்கொண்டு வெற்றி காணவும் வரமருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நல்லாயனே, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் போரார்வம் கொண்டவர்களாயும் நாட்டின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட உடையவர்களாயும் செயல்பட்டு மந்தைக்கு ஏற்ற ஆயர்களாக திகழ்ந்திட வரமருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை மாறி என பொழியும் எம் இறைவா, உலகில் உள்ள ஏழை எளியோர், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் உழல்பவர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். அவர்கள் அனைவரும் உமது அன்பின் வல்லமையால் வாழ்வில் புதிய மாற்றம் கண்டு செழித்தோங்கிட வரமருள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இணைந்து மீண்டும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாம் அபரிமிதமாக அன்பு செய்கிறீர். அதனால் தான் உடைய ஒரே திருமகனை எங்களுக்காக இந்த உலகிற்கு அனுப்பினீர். அவர் எங்களுடைய நல்ல ஆயனாக எங்களோடு வாழ்ந்து எங்களுக்கு முன் சென்றிருக்கிறார். அவரை நாங்களும் பின்பற்றி எங்கள் குடும்பங்களில் நல்ல ஆயர்களாக, எங்கள் குடும்பங்களின் நல்ல பெற்றோர்களாக, எங்கள் சமூகத்தில் திருச்சபையில் நல்ல குருக்களாக, நல்ல ஆயர்களாக, பிறருக்காக வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல்கள் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆரவே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மிக்கக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்கள் அனைத்துலையும் மாந்தரனை பிரமக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரமும் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ இன்றைய நாளில் நமக்காக திருப்பு நிறைவேற்றி ஜெபிக்கின்றோம். நமது ஆயர் ஆனந்தம் எல்லா திரு நிலகினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தோம் எதிர்நோக்குடன் தூள் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளி நிறைவேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களால் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழேற்று மரமரல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இவ்வுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இம்முறையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரழ உம்மை
விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலுள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் ரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வழிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உன் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் மாடுகளை நிலையான பசுமை வழியில் கூட்டிச் சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தனது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இறக்க பிறக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேச்சினை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பம் நிறைவேறிற்று. அல்லேலூயா.
வாழ்விலி சங்கமே நிறைவாழ்வு பிறவி உன்னில் சங்கமமே நிறைவாழ்வு பிறவி உன்னில் சங்கமே 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 நாதனி நான் உன்னில் சங்கமே 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 நாதனி நான் உன்னில் சங்கமே கடல்களே அலைகளே சங்கமே கவியனே கவிதையில் உன் சங்கமம் மனிதனே இறைவன் சங்கமம் புனிதனே அயலானி இறை சங்கமம் சங்கமே சங்கமே நாதனி நானி சங்கமே 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 நாதனி நானி சங்கமே
பணி அற்புதமாக்கும் என்ற விருதுவாக்கை சிறப்பாக ஏற்று சிவகங்கை வரைபடத்தில் அற்புதமான பணிகளை ஆரம்பித்து சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசமிகு மேலுமாயர் ரோதானந்தவர்கள், என்னுடைய சிவகங்கை வரைபடத்தில் முத்தான 3ஆம் ஆயராக முனைவர் மேலிரு ரோதானவர்களே, பன்மிகு திறன் படைத்தவரை, எண்ணற்ற வீரமும் செயலில் வீரம் கொண்ட எம் ஆயரை, சீரிய சிந்தனையாளரை, சொல்லியல் செல்வரை, இளையல் ஆசானை, பல நூல்களின் படைப்பாளியை, சிவகங்கை வரைபடத்தில் பல ஆலயங்கள் விடயமாக பெருமளவில் பொருள்களை தந்தை மகிழ்ந்தவரை, எளிவரின் நலனில் அக்கறை கொண்டவரை, இந்த நாளிலே கங்கை வாசு கிராமத்தில் புதிய குடிமரம் விடயமாக இதற்குடைய தாரண நிலை முன்படியாக தந்து வருகிறவரை, இந்த பிரிவுக்கு நாளை நீரில் மதிவுடன் வருகை தந்து புதிய குடிமரத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தி நன்றியை வரையில் நிறைவேற்றி அன்றைய நாளிலே அருமையான இறை செய்தியை வழங்கி நல்லாயினாக நாம் அனைவரும் வாழ நமக்கு இந்த செய்தியை வழங்கி இறை ஆசை பெற்றுத் தந்த உண்மை என் கங்கை வாச இறைமக்கள் அனைவரும் மற்றும் பங்கிருமக்கள் அனைவரும் வாழ்த்து பாராட்டி பொன்னாடை ஊற்றி இந்நாளிலே உங்களை கௌரவிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். பொன்னாடை ஊற்றி கௌரவிக்க கிராம பொறுப்பாளர்கள் விரும்புகிறார்கள். அனைவரும் கடவுளை இழைப்பு நம்முடைய ஆளுநர்களை அன்போடு வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இந்த பெருவிழாவிலே சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக நகரிகாட்டின் பங்கிலே ஒப்பற்ற பணிகளை ஆற்றி தற்பொழுது சூழலான பங்கிலே தன்னுடைய பணியை சிறப்பாக கொண்டிருக்கின்ற நம்முடைய பாதுகாப்பு மதிப்புக்குரிய நம்முடைய முன்னாள் அருட்தந்தை அருள்பணி சுஸ்ரீ மைக்கேல் அவர்களுக்கும் நம்முடைய கிராமத்து சார்பாக பொன்னாடை பெற்றவர்களை வாழ்த்துகின்றோம், கௌரவிக்கின்றோம். இந்த நாடிலே இந்த பணியிருக்க நிகழ்வுகள் அனைத்தையும் காலையில் வழியாக நாம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து மேலும் இந்த பெருவிழாவிலே நம்மோடு இணைந்து தியாக வலையில இறை ஆசிரியை பெற்றுத் தந்த நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற கஸ்பாதர்கள் பங்கின் பணியாளர் அருட்தந்தை சௌபநாத அவர்களுக்கும் நம்முடைய பாசமிக்க பொன்னாடி ஊற்றியவர்களையும் வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த நன்னாளிலே ஆயுடைய செயலர் தந்தை பிரசாத் அவர்களும் இந்த மணிவோடு வருகை புரிந்து நம்முடைய மகிழ்ச்சிகளை தன்னை இணைத்துக் கொண்ட அவர்களுக்கு நம்முடைய கிராமத்து சார்பாக பொன்னாடி ஊற்றி கௌரவிக்கின்றோம். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். தொடர்ந்து ஆயுடைய வாழ்த்தி பேச ராணுவர்கள் வருகை வருகிறார்கள். முனைவர் மேதகு ஆயர் அவர்களே மற்றும் அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல நான் விளைகின்றேன். சிவகங்கை மறைமாவட்ட 3வது ஆயராக அருட்பணி முனைவர் மேதகு லூர்தானந்தம் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அருட்பணி லூர்து ஆனந்தம் அவர்கள் சிவகங்கை மறைமாவட்டத்தில் உள்ள திருவரங்கத்தில் 1958 ஆகஸ்ட் 15 அன்று பிறந்தார்கள். மதுரையில் உள்ள அருளானந்தர் கல்லூரியில் தத்துவவியல் படித்தார்கள். திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் இறையியல் படித்தார்கள். ஜெர்மனி ஃப்ரீபர்கோவில் உள்ள ஆல்பர்ட் லோட்விக் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். 1986 ஏப்ரல் 6 மதுரை மறைமாவட்டத்திற்கு குருவாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். 1986 to 89 அந்த காலகட்டத்தில் மதுரை பேராயரின் செயலாளராக பணியாற்றியுள்ளார்கள். 1995-99 இந்த காலகட்டத்தில் கொடைக்கானல் திரு இருதய ஆலய பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார்கள். 1999 to 2004
இந்த காலகட்டத்தில் சென்னை பூவிருந்தவள்ளி திரு இருதய குருத்துவ கல்லூரி இறையியல் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்கள். 2004 முதல் 2011 அந்த காலகட்டத்தில் நம்வாழ்வு கத்தோலிக்க வார இதழின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்கள். 2011-2014 இந்த காலகட்டத்தில் மதுரை புனித பேதுரு குழுமட அதிபராகவும் பணியாற்றியுள்ளார்கள் என பல்வேறு பொறுப்புகளை நமது மேதகு ஆயர் அவர்கள் பணியாற்றியுள்ளார்கள். 2014ஆம் ஆண்டு முதல் மதுரை டவுன்ஹால் சாலையில் உள்ள ஜெபமாலை அன்னை ஆலய பங்கு தந்தையாகவும் வட்டார அதிபராகவும் மதுரை மறைமாவட்டத்தில் உள்ள நொபிலி அருட்பணி மையத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய படிப்புகளுக்கும் பணிகளுக்கும் சொந்தக்காரராகிய நமது மேதகு ஆயர் அவர்கள் இன்று நமது கெங்கைவிலாசம் கிராமத்திற்கு வருகை புரிந்து புதிய கொடிமரத்தை அர்ச்சித்து புதிய கொடியை ஏற்றி வைத்து நமக்கு திருப்பணி மூலமாக அருளாசி வழங்கியுள்ளார்கள். எனவே நமது ஆயர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பாசமிகு ஆயரின் ஆசிரியரை அன்பிற்கினிய நகரிகாத்தான் பங்கு தந்தை அருள்பணி பிரபாகர் அவர்களே, சூரணம் பங்கு தந்தையும் முன்னாள் பங்கு தந்தையுமான அருள்பணி சுமீரா அவர்களே, கங்கை கஸ்பார் நகர் பங்கு தந்தை சவுந்தரராஜ் அவர்களே, என்னுடைய செயலர் பிரசாத் அவர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த நாளில் உங்கள் கிராமத்தை சந்திப்பதில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பங்கு தந்தையினுடைய அழைப்பையும் உங்களுடைய கிராம தலைவர்களுடைய அழைப்பையும் ஏற்று இங்கு வருகை தந்து புதிய கொடி கம்பத்தை அர்ச்சித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பங்கு தந்தை நான் மதுரை உயர்மறை மாவட்ட அருள் பணியாளராக குருவாக இருந்த காலத்திலிருந்தே என்னோடு நெருங்கிய அன்பும் தொடர்பும் கொண்டவர். அவருடைய குருத்துவ வெள்ளி விழாவிற்கு ராஜகம்பீரத்தில் நான் வருகை தந்து அவருக்கு சிறப்பு மறையுரையாற்றியிருக்கிறேன். அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். எனவே இந்த நாளில் இப்பொழுது நகரிகாத்தான் பங்கிற்கு எனது 2வது வருகை. எனவே இந்த நாளில் இங்கு வருகை தந்து உங்களுக்கு புதிய கொடிக்கம்பத்தை அர்ச்சித்து வைத்து இறை செய்தியை வழங்கி திருப்பலியை நிறைவேற்றி உங்களுக்கு நல்லாயனுடைய ஆசிரை பெற்று தந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவேற்பு விழாவிலே பாராட்டு விழாவில் பங்கேற்ற நடனமாடிய சிறுமிகளுக்கும் வரவேற்புரை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய சகோதரருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய ஆசீர்களும் பாராட்டுக்களும். சிறப்பாக இன்று புதிய குடிவரவுரையமாக கெங்கைவிலாச கிராம பொறுப்பாளர்கள், சமூக தொண்டர்கள், இறைவற்ற அனைவரும் இணைந்து இந்த நாளை இளைய நாளாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி பாராட்டி உங்களுடைய இந்த பணிக்காக மேல்வாக வாழ்த்துகின்றேன். அதை இப்பொழுது எழுதிப்போம். சோபித சுந்தரரோமை நாயனுக்கு ஜெய் ஜெய் பாடுவோமே. சோபித சுந்தரரோமை நாயனுக்கு ஜெய் ஜெய் பாடுவோமே. இந்நிலா மீதினில் நன்மை ரூபனே, எட்டிசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நிலா மீதினில் நன்மை ரூபனே,
ஏத்திசையில் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே, இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் வாயனே, இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் வாயனே, சோபித சுந்தர எனக்கே ஜெய ஜெய பாடுவோமே.